நல்ல ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு நிறைவேறும்படி, நமக்கு இருக்கிற மேட்டுமை, பெருமை, 4 முதல் சுயநலத்தை விட்டு தேவைக்கு ஆட்களை பயன்படுத்துறதை விட்டு அது தேவன் அருவருக்கிறார். காரணம், கிறிஸ்துவின் பிரமாணம் சுயநீதி பிரமாணத்தை நிறைவேற்றாது. எப்போ தெரியுமா? யாருக்காவது ஒரு பிரச்சனை, நீ முன்னால போய் நில்லு. சபையோட காரியத்தை முன்னால நில்லு. சபையில் இருக்கிற விசுவாசோட காரியத்தை முன்னால நில்லு. சபையோட நன்மை, நல்ல காரியம், கெட்ட காரியம், ஒரு விசுவாசிக்கு உடம்பு சொல்ல போய் நல்ல விசாரி, அவன் குடும்பத்தை பாரு. எதுக்குமே போக மாட்டேன். ஆனா உனக்கு எல்லாத்துக்கும் வரணும். அவங்க தவறான கொள்கை, தவறான காரியம், நீ என்ன செய்ய? வேதம் சொன்ன போல உன் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தமானா நீ எல்லா காரியத்தை கலந்துக்கணும். சபையில, குடும்பங்களில, ஜபங்களில எல்லாவற்றையும் கடந்து முதன்மையான இடத்தை உன் ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. அவர் கனப்படுத்தி பாரு. உன்னை நேசிக்கிற, எப்படி நான் எப்படி வாழணும் விரும்புகிறேன்? நீ சுகமா இருக்குன்னு விரும்புறியா? லக்ஸரி வாழ்க்கை வாழணும் விரும்புறியா? அதை உன் சகோதரனுக்கு, உன்னை வெறுப்பவனுக்கு செய். சில வேளைகளில் நீ செய்கிற தானம் தர்மம் தேவ தூதர்களுக்கும் ஆண்டவருக்கும் செய்கிறேன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகிய அன்பானவர்கள், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அப்படி ஒப்புக் கொடுக்கிற வேலையில நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆவியானவர் ஒரு சிலரை காமிப்பார். நீ இவங்களோட பகையாக இருப்ப, விரோதமாக இருப்ப, சண்டை போட்டிருப்ப, கோபமாக இருப்ப, எரிச்சலாக இருப்ப, மனசுக்குள்ள ஒரு கடினமான இருக்கும். மன்னிப்புகள் ஆரம்பி. அவங்க மன்னிக்கிறாங்க, மன்னிக்கிற நீ மன்னிப்புகள் ஆரம்பிச்சிரு. முடிஞ்சா நேரில் பார்த்து, நான் அன்னைக்கு அப்படி பேசிடக்கூடாது, நான் அப்படி நடந்துடக்கூடாது, நான் அப்படி செஞ்சிடக்கூடாது, என்னை மன்னிங்க என்று உங்கள் வாயை திறந்து நீங்கள் மன்னிப்புக்க ஆரம்பிங்க. மனைவிக்குமா கணவனும், கணவனுக்குமா மனைவியும், பிள்ளைகளுக்குமா தாயும், தாய்க்குமா பிள்ளைகளும், சகோதரனுக்குமா சகோதரி, குடும்பத்துக்குமா யாருக்காவது விரோதமாய் நீங்கள் பேசியிருப்பீர்களானால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல சகோதரா, நீங்கள் நீதிமான் அல்ல சகோதரி. மற்றவர்களுக்கு நியாயம் தீர்க்க நீ அவ்வளோ பரிசுத்தவானா? நீ அவ்வளோ ஒழுக்கமானவனா? அவ்வளோ ஒழுக்கமானவளா? வாழ்க்கை சற்று சிந்திச்சு பாரு. மனம் திரும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? உன்னை தேடி இயேசு வந்தாரா? உன்னை தேடி வந்து மன்னிச்சாரா? உன்னை ரட்சித்தாரா? உன்னை குற்றப்படுத்தாமடி, அவமானப்படுத்தாமடி, உன்னை துரத்தாதபடி தன் மார்பை அணைத்து கொண்டாரா? நீ அப்படி செய்ய ஆரம்பி. ஆண்டவரே, நானும் அப்படி செய்ய விரும்புகிறேன். என் பாவங்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க சொல்லி ஒப்புக் கொடுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரவார், கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பை உணர்றேன், நான் தவற ஒப்புக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கணவனுக்கு சொல்ல கட்டளை மீறினேன், என் மனைவி சொன்ன கட்டளை மீறினேன், என் பிள்ளைக்கு சொன்ன கட்டளைக்கு, ஆண்டவரே, என் தகப்பனார், என் தாயார் செஞ்ச கட்டளைக்கு விரோதமாய், என் உறவுக்கு விரோதமாய் காரியங்கள், எங்கள் ஊழியக்கார விரோதமாய், தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரை சொல்லி ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. முடிஞ்சா நேரில் போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு பாரு சகோதரா, மன்னிப்பு கேட்டு பாரு சகோதரி. ஒருவேளை நீ அறியாமல் செஞ்சிருக்கலாம், அறியாமல் நீ பேசியிருக்கலாம், அறியாமல் திட்டிருக்கலாம், அறியாமல் சண்டை போட்டுருக்கலாம், அறியாமல் அந்த பொருளை எடுத்திருக்கலாம், அறியாமல் வஞ்சித்திருக்கலாம், அறியாமல் பாவங்கள் செய்திருக்கலாம், யாராவது வாழ்க்கை நாசம் பண்ணியிருக்கலாம். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே, நான் செஞ்ச பாவங்கள், நான் செஞ்ச அக்கிரமங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றபடி சுயநீதி பிரமாணம் எழும்பி நிற்கிறாச்சா? இந்த சுயநீதி பிரமாணத்தை அழிக்கும்படி கிறிஸ்துவின் பிரமாணம் எனக்குள் வளரும்படி என்னை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர், என்னை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர், என்னை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர், என்னை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர் ஒப்புக்கொடு. இவ பரிசுத்த ஆவி உன்னை நிரப்புவா. உனக்கு விரோதமான மந்திர கட்டுகள் உடைந்து போகும், உனக்கு விரோதமான சாபங்கள் விலகி போகும், உனக்கு விரோதமாக பிசாசு வல்லமைகள் உன்னை விட்டு விலகி போகும், உனக்கு விரோதமாக தீய சத்து விலகி போகும். இத்தனை நாள் குணமாகாத வியாதிகள் மறைந்து போகும். இத்தனை நாள் இல்லாத ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகுது. உன்னை ஆட்கொண்ட தரித்திரம், கடன் பிரச்சனைகள் கடந்து வரும், கடந்து வரும். தீமைகள் விலகட்டும். ஒருவேளை யாரையாவது பணத்தை வஞ்சிருக்கலாம், வேலை சடங்குகளில் பணங்கள் கையாடி இருக்கலாம், வேலை சடங்குகளில் பணத்தை எடுத்திருக்கலாம், யாரோ பணத்தை எடுத்துக்கலாம், தேவனுடைய பணத்தை உடன்படிக்கை கையாடிருக்கலாம், தேவனுடைய பணத்தை மீறி எடுத்திருக்கலாம், தேவனுடைய உடன்படிக்கை மீறி தேவனை பொறுத்து நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். ஒப்புக்கொடு இயேசுவின் நாமத்தினால, ஒப்புக்கொடு இயேசுவின் நாமத்தினால. உன் நினைவுகள் இயேசுவின் திருப்பி மன்னிப்பு கேளு. நீ செய்யும் போது உன்னை சூழ்ந்துக்கிற கடன் பிரச்சனைகள் விலகி ஓடும். தேவனோட உடன்படிக்கை பண்ணி
நீ ஒரு வேளை தசமா காணிக்க செலுத்தாமல் இருக்கலாம், அதுவும் பாவம் தான். தேவனுக்கு செலுத்த வேண்டிய செலுத்தாமல் இருக்கலாம். நான் சரியா ஜெபிப்பேன் இருக்கலாம், நீ ஜெபிக்காம இருந்திருக்கலாம். அது ஒரு உடன்படிக்கை. ஊழியம் செய்ய வாக்கு பண்ணிருக்கலாம், ஊழியம் செய்யாமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய நீதி நிறைவேற்றன்னு சொல்லிருக்கலாம், நிறைவேற்றலாம். ஏதாவது பொருத்தனை பண்ணிக்கலாம், பொருத்தனை நிறைவேற்றலாம் இருக்கலாம். ஒப்புக்கொடு, நான் இனிமேல் சீர்படுத்துக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இதை நிறைவேற்ற விரும்புகிறேன், இதை செய்ய விரும்புகிறேன், நான் அவர்களை மன்னிக்க விரும்புகிறேன், நான் மன்னிக்க விரும்புகிறேன், நான் மன்னிக்க விரும்புகிறேன், நான் மன்னிக்கிறேன்ப்பா. எனக்கு விரோதமாக செஞ்ச எல்லா குற்றத்தையும் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன். நான் அவங்களுக்கு ஆண்டவரே செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பு கேட்குறேன். நேரடியாக பண்ணி கேட்குறேன், முடிஞ்சா நேரடியாக போய் கேட்குறேன். கேட்க முடியாத சூழ்நிலை, மரித்து போயிருப்பார். நல்லா கேட்கலனா கேட்க முடியாது. உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒருவேளை உயிரோடு இருப்பேன்னா ஃபோன் பண்ணி அது பேசுகிறேன், ஃபோன் பண்ணியா கேட்குறேன். ஈக்கியாகோ ஆள் அதிகாக்கிறப்பா, ரீதியா தரலியா தரவா நிசியாகோ ஆவியான சொல்வதை காதுலவன் கேட்க கடவான். நீ கேட்டுப்பாரு, கேட்டுப்பாரு. ஒரு இனம் புரியாத அபிஷேகம், உன்னால் ஆட்கொள்ள முடியாத அபிஷேகம், நீ முடியாத அளவுக்கு உன் ஆசீர்வாதம், உன் களஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் எல்லைகள் பெரிதாகும். நீ தரித்திரனா இருப்பதில்லை, நீ கொடுக்கிறவனா மாற போற. அநேகருக்கு ஆசிரமா இருக்கு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிரம்புது, கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உன்னை கடந்து வருமா? ஆபிரகாம் உண்டாக்குன ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலியமா உனக்குள் வர வேண்டுமானால், கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உனக்குள் வர வேண்டுமானால், நீ கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற ஆயத்தமாயிரு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றாம கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சகோதரா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சகோதரி, வறுமைகள், தரித்திரமும், வியாதிகளும், கண்ணீரும், கவலைகளும், துக்கங்களும், மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்பட வேண்டுமானால், குழந்தை வாக்கி உண்டாகனா கூட நீ மன்னிப்பு கேளு. சாபம் தர சபிச்சிருந்தா மன்னிப்பு கேளு, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. சாபங்களை ஆண்டவரை வாபஸ் வாங்கிக்கிறேன், தெரியாம சபிச்சுட்டு என்ன மன்னின்னு சொல்லு. அந்த சாபத்தை ஆண்டவர் மன்னிப்பாரு. யாரையும் சபிச்சிருப்ப காரணம் இல்லாம சபிச்சிருப்பேன், சாபத்தை திருப்பிக் கொள்ளு. உன் தலைமறையில உன் வித்துக்கள் விதைக்கப்படும், வித்துக்கள் விதைப்படும். உன் வாழ்க்கையில் மலடுகள் இருப்பதில்லை, மலட்டுக்காரங்கள் இருப்பதில்லை. உன் பட்டமரம் துளிர்க்கும், வசந்த காலம் சமயமாயிருக்கும். முடியாத பிரச்சனையை முடித்து வைப்பார். ஓ, தொடங்கி இருந்த இடத்திலிருந்து நீ கடந்து போகும்படி கர்த்தர் பயணத்தை வாய்க்க பண்ணுவார். நீ மேன்மையான காரணங்களை காண்பாய், உன் லக்கை அடைவாய். உன்னோட லக்கனை அடையும்படி கர்த்தர் வழியெடுத்த முன்பாக கடந்து வருவார். கிறிஸ்துவின் பிரமாணம் இதை செய்ய ஆயத்தமா இருக்கிறது. நீ ஆயத்தமா? ஒப்புக்கொடு சகோதரா, சகோதரி. பரிசுத்தமல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு துதிக்கிறையா. நல்ல ஒரு சத்தியத்தை எங்களோட பேசினியே, உடைய சத்தியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவ பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கிறேன், சுயநீதி பிரமாணத்தை அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாவ பிரமாணம் என்னை பேலன்ஸ் செய்யாதபடி ஆவிக்குரிய பிரமாணம் ஆண்டவர் எனக்குள் நடத்தும்படி நான் விட்டு கொடுக்கிறேன். யார் இடத்துல மன்னிப்பு கேட்கணும், யார் இடத்துல ஒப்புரவாகணும், யாருக்கு நான் எதை செலுத்தணும், நான் எதை செய்ய வேண்டும் கற்றுக் கொடுங்க. உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், உடைய வசனத்தை கீழ்ப்படி நெருங்குகிறேன், உடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தை நான் தொடங்குகிறேன், நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். என் சகோதரக்குறமா வேலை சில இடங்களிலா நான் சபித்திருக்கிறேன்னா எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அவங்கள பார்த்து சிரிப்பாங்களா? பரவாயில்ல. உங்களை அற்பமா பேசுறாங்களா? பரவாயில்ல. அவ என் காலில் விழுந்தா மன்னிப்பு கேட்ட சொன்னாங்களா? பரவாயில்ல. பரிசுத்தாவியில் சந்தோஷப்பட போறாரு. என் மகன் பிரமாணத்தை நிறைவேற்றினான்னு சொல்லி. யார் சிரிச்சா என்ன, யார் அற்பமா என்ன, பரவாயில்ல. உன் கௌரவத்தை கீழே தூக்கி வச்சுப்பாரு, கர்த்தரை கௌரவப்படுத்துவாரு. அதுதான் மேன்மையான கௌரவம், அதுதான் மேன்மையான கணம். அது ஒரு நாளோட விலகி போகாது. நீ உண்டாக்கின கௌரவம், நீ உண்டாக்கின அந்தஸ்து, நீ உண்டாக்கின பெருமை, நீ உண்டாக்கிட்ட மேன்மை, அது மாமிசம், அழிஞ்சு போயிடும். அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற பாரு. கிறிஸ்து உனக்குள் மகிமைப்படுவார். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர். இந்த சத்தியத்தை கடைபிடித்து நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த சத்தியத்தை கேட்டவரும் கேட்கிற யாவர் மேலும் உங்களுடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமும்
நித்தியமாக நமக்கு பேரின்பம் எழிலாத பெருமை வாழ்வு கொடுத்து மகாபரிசு வரிக்கு ஆயத்தமாக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே.